السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه الطيبين الطاهرين أما بعد. எல்லா புகழும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறை கருவூல மன்னவர், கயல்விழி கண்ணவர், கற்கண்டு தேனவர், பவித்திரம் பூண்டவர் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியினை நடந்த வழியினை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலைகளை அடைந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகுவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாவுகளே, இந்நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, நாங்கள் எப்படியான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்ட 12 மாதங்களிலும் மிகச்சிறந்த மாதம் ஒன்றிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல வருடங்களை படைத்திருக்கிறான், பல மாதங்களை படைத்திருக்கிறான், பல நாட்களை படைத்திருக்கிறான். அந்த வகையிலே நாங்கள் இருந்து கொண்டிருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதம். இஸ்லாத்திலே 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்களாக கூறப்படுகிறது. ஒன்று துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களையும் கண்ணியமாக்கி இருக்கிறார்கள் உலமாக்கள். உண்மையிலேயே ஷரியாவின் அடிப்படையிலே இந்த 4 மாதங்களும் சிறப்பான மாதங்களாக, கண்ணியமான மாதங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் தரீக்காவை பொறுத்தமட்டில், சூஃபிசத்தை பொறுத்தமட்டில், இறைஞானத்தை பொறுத்தமட்டில், யதார்த்தத்தின் அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம்தான் மிகச் சிறந்த மாதமாகவும், அவர்கள் பிறந்த நாள்தான் மிகச் சிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்திலே மிகச் சிறந்த நாள், இந்த பூமியிலே மிகச் சிறந்த நாள் லைலத்துல் கத்ர் என்று சொல்வார்கள். நோன்பினுடைய 27ஆம் இரவு இந்த பூமியிலேயே மிகவும் சிறந்த ஒரு நாள், மிகச் சிறந்த இரவு என்று கூறப்படுகின்றது. அது 1000 மாதங்களை எல்லாம் விட மேலானது என்று கருதப்படுகின்றது. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், எதனால் இந்த கௌரவம், எதனால் இந்த மரியாதை 27ஆம் கிழமை என்று அழைக்கப்படக்கூடிய லைலத்துல் கத்ருக்கு இருக்கிறது என்று கேட்டால், அந்த இரவில் தான்
அல் குர்ஆன் இறங்கியது. அல் குர்ஆனின் முதலாவது வசனம் அந்த நாளில்தான், அந்த முபாரக்கான இரவில்தான் அருள பெற்றது. ஆகையால் அல் குர்ஆன் அருள பெற்ற இறங்கப்பட்ட நாள் லைலத்துல் கத்ராகவும், அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்ததாகவும் கூறப்படுகிறது. நாம் சற்று சிந்தனை செய்து பார்த்தால், அல் குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக இறக்கப்பட்டது, அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அவர்கள் இல்லை என்று சொன்னால் அல் குர்ஆன் இறங்கி இருக்காது, அல் குர்ஆன் வசனமும் இறங்கி இருக்காது. அப்படியானால் அந்த லைலத்துல் கத்ரை விட மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கக்கூடிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா, அல்லது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்ததா? சூஃபியாக்கள் இதனைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். யாருக்காக லைலத்துல் கத்ர் இரவு உருவாக்கப்பட்டதோ, யாருக்காக லைலத்துல் கத்ர் இரவு வந்ததோ, அந்த நபி பிறந்த தினத்தை விட வேற என்ற ஒரு தினமும் சிறப்பான ஒன்றாக இருக்க முடியாது என்று சூஃபியாக்கள், உலமாக்கள், ஆரிஃபீன்கள் சொல்கிறார்கள். எனவே அறிஞர்களுக்கிடையிலே, உலமாக்களுக்கிடையிலே, அடிப்படையில் அமைந்த அறிஞர்களில் ஆரிஃபீன்களுக்கு மத்தியிலே, இந்த உலகத்திலே, இந்த பூமி பரப்பிலே மிகச் சிறந்த ஒரு நாளாக எந்த நாள் கருதப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அவதரித்த உதயமாகிய நாள் தான் இந்த நாட்களிலேயே மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓரளவாவது புகழக்கூடிய பாக்கியத்தில் எங்களை அமர்த்தி இருக்கிறான் என்று நினைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய தருணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த நபியுடைய கீர்த்தியை பேசுவதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பளித்த இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதத்திலே அவர்களை பற்றித்தான் பேச வேண்டும். வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறது. அந்த 365 நாட்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்களை பாடினாலும், கீர்த்திகள் பற்றி பேசினாலும் அது ஓய்வடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கைக்கு அது ஈடாகாது, இணையாகாது. அந்த உயரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிகப்பெரிய அந்தஸ்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படித்தரம் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். ஒரு வாகன ஓட்டுநர் பயணிகளை அழைத்து செல்கிறார். அந்த டிரைவர் பயணிகளிடம் சொல்ல வேண்டும், நாங்கள் இப்போது எங்கே பயணிக்க போகிறோம், எந்த இடத்துக்கு செல்ல போகிறோம் என்பதை கூறிவிட்டு பயணத்தை ஆரம்பிப்பதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் பயணிகளால் நாங்கள் எந்த இடத்துக்கு செல்ல போகிறோம், எங்கே செல்ல போகிறோம், எதை காணப் போகிறோம் என்ற தெளிவும் ஓரளவு புரிதலும் ஏற்படும். அந்த வகையிலே பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தன்னுடைய பேச்சு எது சம்பந்தப்பட்டது, இந்த பேச்சினூடாக நான் உங்களை எங்கே அழைத்து செல்ல போகிறேன் என்பது சம்பந்தமான ஒரு முன்னறிவிப்புகளை செய்வது பேச்சாளனுக்கு ஒரு கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. அப்போதுதான் பேச்சு எந்த வகையில் பயணிக்கிறது, பேச்சு எங்கே செல்கிறது, பேச்சு எந்த
யதார்த்தத்தின் அடிப்படையிலே கூறப்படுகிறது, எந்த வீதியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சம்பந்தமான தெளிவுகள் கேட்கக்கூடிய உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். அந்த வகையிலே நான் இன்று உங்கள் மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி, அவர்களுடைய யதார்த்தம் பற்றி, அவர்களுடைய அந்தஸ்து பற்றி, அவர்களது மறைமுகமான ரூஹானியத்தான நிலை பற்றி உங்கள் மத்தியிலே சில விடயங்களை கூறலாம் என்று நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி என்று சொல்லப்படுகிறார்கள். ஒளி என்ற வார்த்தைக்கு அரபியிலே அந்நூர், ஒளி. ஒளி என்றால் சாதாரணமான ஒளி அல்ல, மிக பெரிய ஒளி, பேரொளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்நூர், ஒளி, பேரொளி என்று பட்ட பெயர் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உண்மையிலேயே ஒளியாகத்தான் இருந்தார்களா அல்லது ஒளியற்று இருந்தார்களா? ஷரியாவுடைய அறிஞர்களும் தரீகாவுடைய அறிஞர்களும் அதிலே சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படுகின்ற உலமாக்கள், ஆரிஃபீன்கள் எல்லாம் சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்நூர், பேரொளியாக இருந்தார்கள். இதனை மறுக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய யதார்த்தத்தை அறியாத சில மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளி அல்ல, அந்நூர், பேரொளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூற முடியாது, குறிப்பிட முடியாது என்று கூறுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியானவர்களா அல்லது ஒளியற்றவர்களா என்பது சம்பந்தமான தெளிவுகளை உங்கள் மத்தியிலே விவரப்படுத்துவதற்காக 2 தலைப்புகளிலே நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். 2 பகுதிகளாக என்னுடைய உரையை நான் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாம் பகுதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்நூர், பேரொளி என்பது சம்பந்தமான ஆதாரங்களை, தகவல்களை உங்கள் மத்தியிலே நான் முதலாம் பகுதியிலே ஆன்மீக ரீதியாக நிரூபித்து காட்டுவேன். இரண்டாவது பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்நூர், பேரொளி என்பதை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும், அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து நான் உங்கள் மத்தியிலே ஆதாரம் காட்டுவேன். இந்த 2 பகுதிகளையும் அமைத்து உங்கள் மத்தியிலே பேச நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் மூளைக்கு வேலை தரக்கூடிய ஒரு விளக்கத்தை உங்கள் மத்தியிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவரை பார்த்து நான் உண்மையாளர் என்று சொல்கிறேன். முஸம்மில் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை நான் பார்த்து இவர் உண்மையாளர் என்று நான் சொல்கிறேன். அப்படியானால் முஸம்மில் என்பவர் பொய்யர் அல்லர் என்பது உங்களுக்கு தெளிவாகும். இன்னொரு மனிதரை பார்த்து நான் கூறுகிறேன் இவர் பொய்யர், அப்படியானால் உங்களுக்கு விளங்கும் இவர் உண்மையாளர் இல்லை என்பது உங்களுக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் நூர் என்று சொல்கிறோம், பேரொளி என்று சொல்கிறோம், ஒளி என்று சொல்கிறோம். ஆனால் இதற்கு மாற்றமானவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளி அல்ல என்று கூறுகிறார்கள்.
ஒருவர் உண்மையாளராக இருந்தால் அவர் பொய்யராக இருக்க முடியாது. ஒருவர் பொய்யராக இருந்தால் அவர் உண்மையாளராக இருக்க முடியாது. இந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளியாக இருந்தால் இருளாக இருக்க முடியாது. சிலர் கூறுவது போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருள் ஒளி அல்ல இருள் என்று கூறுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரொளியாக இருக்க வேண்டும். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இவர்கள் யதார்த்தத்திலே இருள் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் ஒளியற்றவர்கள் என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் ஒளியுள்ளவர்கள் என்று. இவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளியற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை எதனால் படைத்தான்? குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை நூர் ஒளியிலிருந்து படைத்தான். உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளியை விட சிறப்பானவர்கள், மலக்குகளை எல்லாம் விட சிறப்பானவர்கள். மலக்குகளை எல்லாம் விட சிறந்த படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிலிருந்து படைத்திருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படித்தரம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் மலக்குகளுடைய, அதிலும் குறிப்பாக மலக்குகளின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படித்தரம் இங்கே இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களே ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏன் ஒளியால் படைக்கப்பட்டிருக்க கூடாது? மலக்குகளை விட சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அவர்களை நாங்கள் ஒளி என்று சொல்லக்கூடாது? ஒரு பொருள் வருகிறது என்று சொன்னால் அந்த பொருளின் ஒரு மூலக்கூறு இருக்கும். மலக்குகள் என்ற மூலக்கூறால் ஆக்கப்பட்டவர்கள், ஒளி கீற்றுகள் என்ற மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டவர்கள். அவர்களின் யதார்த்தம், அவர்களின் அடிப்படை ஒளி, அவர்களுடைய மூலக்கூறு ஒளி. அந்த மூலக்கூறை கொண்டுதான் மலக்குகள் படைக்கப்பட்டார்கள். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த பிரம்மாண்டமான படைப்பு வெளிப்பாடு மண்ணிலிருந்து வந்திருக்குமா? எங்கே இருந்து வந்திருக்கும்? அது அந்நூர், பேரொளி. பேரொளியிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து மூலக்கூறுகளும் வெளியாகியது. அவர்கள் முற்று முழுதுமான ஒளி, அவர்கள் பேரொளி. மலக்குமார்களுடைய மூலக்கூறே ஒளியாக இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூலக்கூறு ஒளி இல்லை என்று சொல்வதற்கு பாதி பகுத்தறிவும் இடமளிக்காது. முழு பகுத்தறிவு தேவையில்லை, பாதி பகுத்தறிவும் இடமளிக்காது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி, அவர்கள் பேரொளி என்பதை இந்த இரண்டு விதமான விடயங்களை கொண்டு நாங்கள் தெளிவாக விளங்கி இருப்போம். ஆன்மீக ரீதியாக அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருந்தார்களா இருளாக இருந்தார்களா என்பதற்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். நிச்சயமாக உங்களிடத்திலே அல்லாஹ்விடமிருந்து ஒரு ஒளியும் தெளிவான வேதமும் வந்திருக்கிறது. இந்த வசனத்திலே இடம்பெறக்கூடிய அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒளி என்ற சொல்லுக்கு
விளக்கம் எழுதியிருக்கக்கூடிய இமாம் பகவியாகட்டும், இமாம் தபரியாகட்டும், இமாம் ராசியாகட்டும், இது போன்ற இமாம் கதாதா போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூறியிருப்பது, இத்திருவசனத்திலே கூறப்பட்ட நூர் என்ற சொல்லின் அர்த்தம் யதார்த்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் என்று கூறி காட்டுகிறார்கள். இவ்வாறு கூறி காட்டியவர்கள் யார்? இவர்கள் எல்லோரும் தப்சீருடைய அறிஞர்கள், அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபீன்கள், அல் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கும் அளவுக்கு அறிவு வாய்ந்த புத்திஜீவிகள். இவர்கள் இந்த வசனத்திலே குறிப்பிடுவது நூர் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தான் குறிப்பிட்டு காட்டுகின்றது என்று கூறுகிறார்கள். அதிலே எந்தவித ஒரு சந்தேகமுமே இல்லை. அதுபோன்று சஹாபா பெருமக்கள் கூறிய வார்த்தைகளை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? ஒளியாக இருந்தார்களா, ஒளியற்றவர்களாக இருந்தார்களா என்ற கூற்றை சஹாபாக்களுடைய வார்த்தைகளிலிருந்து, வாய்களிலிருந்து நாங்கள் எடுத்து நோக்கி பார்ப்போம். ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள். இவர்களிடத்திலே வந்து ஒருவர் கேட்டார், சுஃபீலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வர்ணனைகளை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், கூறி காட்டுங்கள் என்று அந்த மனிதர் அந்த பெண்மணியிடத்திலே கேட்டார். அப்போது அந்த பெண்மணி ஒன்றுமே கூறவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி இவ்வாறு இருந்தது, திருநெற்றி இவ்வாறு இருந்தது, திருமூக்கு இவ்வாறு இருந்தது, திரு காது இவ்வாறு இருந்தது, திருவாய் இவ்வாறு இருந்தது என்றெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லவில்லை, கூறவில்லை. ஒரே வார்த்தையில் கூறினார்கள் அந்த பெண்மணி, லவ் ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ தாலியா, நீ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் சூரியன் உதிப்பதை காண்பாய். எப்படி பேச்சு! நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் சூரியன் உதிப்பதை காண்பாய். சூரியன் எவ்வளவு பிரகாசமானது! அந்த பிரகாசத்தை உன்னால் அந்த மனித ரூபத்திலே காண முடியும் என்று அந்த பெண்மணி அந்த கேட்ட நபருக்கு விளக்கம் அளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனுக்கு ஒப்பாக்கப்பட்டார்கள் ஒளியிலே. சஹாபாக்கள் அந்த ஒளியைத்தான் கண்டார்கள். கண்டதைத்தான் அந்த பெண்மணி வாயால் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், பௌர்ணமி இரவிலே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்டேன். அதே நேரத்திலே, அதே நொடியிலே வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரனையும் கண்டேன். லகத் கான அஹ்ஸன ஃபீ ஐனி மினல் கமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை விட மிக அழகானவர்களாக எனக்கு தோற்றம் அளித்தார்கள். நீங்க பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் சூரியனுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள், சந்திரனுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியிடம் கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை போன்று இருந்ததா என்று கேட்கப்பட்டது. அப்போது கூறினார்கள், லா மிஸ்ல ஷம்ஸ், அவர்களுடைய திருமுகம் சூரியனை போன்று வெளிச்சமானதாக இருந்தது என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களும் ஒரு சஹாபி. இவர்கள் என்ன கூறுகிறார்கள்?
இதா தகல்லம ருஇய கன்னூரி மின் பைனி ثناياه இதா தகல்லம ருஇய யஹ்ருஜு கன்னூரி மின் பைனி ثناياه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயை திறந்து பேசினால் அவர்களின் பற்களினூடாக வெளிச்சம் வருவது போன்று இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியான பற்வரிசை இருந்தது என்று சொன்னால், அஃப்லஜ ஸனியை, அதாவது இடைவெளி விட்ட பற்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. சிலருடைய பற்கள் சேர்ந்து இருக்கும், சிலருடைய பற்கள் சற்று விரிந்து இடைவெளி விட்டு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வரிசை என்பது இடைவெளி விட்டதாகத்தான் இருந்தது என்று ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த இடைவெளிகள் ஊடாக ஒளி வெளிப்படும் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அவ்லா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக பிரகாசமான ஒரு மனிதரை காணவே இல்லை என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயலினுள் நுழைய போகிறார்கள் என்று சொன்னால், மஸ்ஜித் அன்-நபவியிலே நுழைய போகிறார்கள் என்று சொன்னால், தொழுகைக்காக வரப்போகிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுப்பு போன்று நின்று கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாயலில் நுழையும் போது சஹாபாக்கள் எல்லோரும் தலையை குனிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்க்க மாட்டார்கள். யார் பார்ப்பார்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய இருவரும் தான் அந்த வரிசையிலே நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை நேரடியாக காண்பார்கள். மற்ற அனைவரும், மற்ற சஹாபாக்கள் எல்லாம் குனிந்து விடுவார்கள், குனிந்து கொண்டுதான் நிற்பார்கள். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்துக்காக வேண்டியும் அவர்கள் ஒளியாக இருந்ததால் அந்த ஒளியை அவர்களுடைய கண்கள் ஏற்காத காரணத்தினாலும், அந்த ஒளியை அவர்களால் பார்க்க முடியாததன் காரணத்தினாலும் சஹாபாக்கள் தலையை குனிந்து கொண்டுதான் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள், இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, கஅன்ன அலா ரூஸிஹிமுத் தைர், அவர்களுடைய தலைகளிலே பறவைகள் இருப்பது போன்று இருப்பார்கள். சஹாபாக்களுடைய தலையிலே பறவைகள் இருப்பது போன்று, சஹாபாக்கள் தங்களுடைய தலையிலே பறவைகள் இருப்பது போன்று உட்கார்ந்து இருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய தலையிலே பறவை ஒன்று உட்கார்ந்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பறவை நாம என்ன செஞ்சா பறக்கும்? ஆடினா அசைஞ்சா பறக்கும். தலை எப்படி ஆடினா அசைஞ்சா பறக்கும். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆடாமலும் அசையாமலும் தலையை குனிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய தலையிலே பறவை ஒன்று இருப்பது போன்ற எண்ணத்திலே அவர்கள் இருப்பார்கள், ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருணியுங்கள் என்று இன்னொரு சஹாபியிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், மா அதக்து லம் அகுன் அம்லா ஐனைய மின்ஹு, நான் என்னுடைய கண்களால் என்னுடைய கண்களை திறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததே கிடையாது என்று பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருந்தார்கள், பேரொளியாக இருந்தார்கள். அந்த பேரொளியை சஹாபாக்களாலேயே காண முடியவில்லை.
சஹாபாக்களிலே மிக பெருந்தகைகளாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபிகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை நேரடியாக கண்டவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு தாடியிலே, தலை முடியிலே எத்தனை நரைமுடிகள் இருக்கின்றன என்று கணக்கிட்டு கூறியவர்கள். மற்ற சஹாபாக்களால் அது பற்றி கூற முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஒருவேளை காணுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நனவில் காணுகிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால் உடனே நீங்க அவங்களுக்கு பக்கத்துல போய் கையை எடுத்து கொஞ்சி காலில் விழுவீங்களா? இது அதப் இல்லை, இது ஒழுக்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸார் ஷரீஃபை, அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை 3 அடி தள்ளி நின்றுதான் சலாம் சொல்லணும் என்று கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் நேரடியாக கண்டால் எவ்வாறு உங்களுடைய பாவனைகள் இருக்குமோ அதுபோன்றே அவர்களுடைய கபர் ஷரீஃபை தரிசிக்கும் போதும் உங்களுடைய பாவனைகள், உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் இருக்க வேண்டும். நாம செய்கிற பாவத்துக்கெல்லாம், நம்முடைய அந்தஸ்துக்கெல்லாம் 3 அடி காணாது, 100 அடி 300 அடி தள்ளி நின்று நாங்க சலாம் சொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. சில சஹாபா பெண்மணி, சில தாபீன்களில் சில நபர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வந்த சில இமாம்கள், அறிஞர்கள், ஆரிஃபின்களில் சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரிசிக்கவே செல்லவில்லை. வாய்ப்பு இருந்துச்சு, வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒட்டகத்துல போறதுக்கு, கழுதையில போறதுக்கு, வாகனங்கள்ல போறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் நான் நிற்பதற்கு தகுதியற்றவன் என்பதற்காக அந்த வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டார்கள். இப்படியான அறிஞர்கள், உலமாக்கள், ஆரிஃபீன்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதை தெரியாமல், அவர்களுடைய மகிமை தெரியாமல் சில நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் என்று செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். இது என்னவென்று சொல்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையா இது? அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கௌரவமா இது? அவர்களுக்கு முன்னால் செய்யக்கூடிய செயலா இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தவன் இவ்வாறு செய்வானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேரடியாக கண்டால் கூட பல அடிகள், பல முழங்கள் தள்ளி நின்றுதான் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அவர்கள் அதற்கு பதில் கூறுவார்கள். ஒரு நண்பனை சந்திப்பது போன்று, ஒரு கூட்டாளியை சந்திப்பது போன்று, ஒரு கூட்டாளிக்கு சலாம் சொல்வது போன்று, ஒரு கூட்டாளியுடன் முசாபஹா செய்வது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாம் செயலாற்றுவது ஒழுக்கமற்றது. இதனால் தான் கபரை கூட முத்தக்கூடாது என்று பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபை உங்களுக்கு முத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் முத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது ஒழுக்கமற்றது. ஒழுக்கமற்றது என்ற அடிப்படையிலே அது உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படியான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் நினைப்பது போன்ற, நம்முடைய கற்பனை நினைப்பது போன்ற ஒரு மனிதர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ மேன்மையானவர்கள். எங்களுடைய சிந்தனைகள், கற்பனைகள், செயற்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள்.
நான் இப்போது என்னுடைய பேச்சின் 2ஆம் பகுதிக்கு வருகிறேன். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்நூர் ஒளியாக இருந்தார்கள். அந்த ஒளி ஆன்மீகத்துடன் எவ்வாறு தொடர்படுகிறது, அதுபோன்று அந்த ஒளி அறிவியலுடன், சயின்ஸுடன், விஞ்ஞானத்துடன் எவ்வாறு தொடர்புபடுகிறது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு விளங்கும் வகையிலே, உங்களுக்கு விளங்கும் வார்த்தைகளிலே, உங்களுக்கு விளங்கும் பாணியிலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடிய, வேகமாக ஓடக்கூடிய மனிதன் யார்? உசைன் போல்ட் 9.58 செகண்ட்ஸ்ல 100 கிலோமீட்டர் அவர் ஓடி இருக்காரு. அதான் வேர்ல்ட் ரெக்கார்ட். அதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் ஓடினான்னா ஹார்ட் வெடிச்சு மௌத்தா போய்த்துருவான். நாம 100 மீட்டர் எத்தனை செகண்ட்ல ஓடுவோம்? ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட்ல நம்மள சாதாரணமான ஆட்கள் ஓடுவாங்க. குறைஞ்சது ஒரு 15-16ல ஓடலாம். ஆனால் உசைன் போல்ட், அதே வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கு, 9.58 செகண்ட், 10 செகண்டும் இல்ல, 9.58 செகண்ட்ல ஒரு 100 மீட்டர் ஓடி முடிச்சாரு. அது ஒரு சாதனை. உலகத்திலேயே மிக நீளமாக மிக தூரம் ஓடக்கூடிய உயிரினம் எது? விலங்குகளிலே சீட்டா, சிறுத்தை. ஒரு மணித்தியாலத்துக்கு 121 கிலோமீட்டர் ஓடும் சிறுத்தை. ஒரு மணித்தியாலத்துக்கு இப்ப 8:30 வெளிக்கிட்டு சொன்னா 9:30 121 கிலோமீட்டர் அது போயிடும். இதை விட பாஸ்டா ஓடக்கூடிய ஒரு பறவை ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு பெரகிரன் ஃபெல்கன் என்ற அதோட பேரு, இங்கிலீஷ் பேரு தான் அது. அந்த பறவை என்ன செய்யும் சொன்னா, ஒரு மணித்தியாலத்துக்கு 300 கிலோமீட்டர் ஓடும். மனிதன் 100 மீட்டரை 9.58 செகண்ட்ல முடிக்கான். சிறுத்தை ஒரு 1 ஹவர்ல, ஒரு மணித்தியாலத்தில் 121 கிலோமீட்டர் ஓடுது. ஆனா பெரகிரன் ஃபெல்கன் என்ற அந்த ஒரு பறவை மணித்தியாலத்துக்கு 300 கிலோமீட்டர் ஓடும். அப்படின்னா அதுல வேகம் எப்படி இருக்கும் என்று பாருங்க. இதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதன் பூமியிலிருந்து விண்ணுலகுக்கு செலுத்தினானே ராக்கெட், பல ராக்கெட்டுகளை மனிதன் செலுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அந்த ராக்கெட் ஸ்பீட் என்ன தெரியுமா? மணித்தியாலத்துக்கு 35,000 கிலோமீட்டர். இப்ப சிறுத்தை ஒரு மணித்தியாலத்துக்கு 121 கிலோமீட்டர். பெரகிரன் ஃபெல்கன் என்ற பறவை வந்துட்டு மணித்தியாலத்துக்கு 300 கிலோமீட்டர். ஆனா மனிதன் செய்த அந்த ராக்கெட் இருக்கிறதே, அது ஒரு மணித்தியாலத்துக்கு 35,000 கிலோமீட்டர் போகும். அது இத பெரிய உலக சாதனைன்னு மனுஷன் நினைக்கான். நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கள் அல்லவா? மணித்தியாலத்துக்கு 35,000 கிலோமீட்டர்ல போகுது என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுறீங்கள் அல்லவா? இதெல்லாம் ஒரு சாதனையே இல்லை, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியே இல்லை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி என்று சொல்கிறோம் அல்லவா? ஒளி. நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு கேட்க, எதையுமே கேட்கல. சிறுத்தை பற்றி கேட்கல, பெரகிரன் ஃபெல்கன் பற்றி கேட்கல, உசைன் போல்ட் பற்றி கேட்கல, ராக்கெட் ஸ்பீட் பற்றி கேட்கல, இது சம்பந்தமாகவும் நான் கேட்கவில்லை. ஒளியினுடைய வேகத்தை விஞ்ஞானிகள் எவ்வாறு கண்டுபிடித்திருக்கிறார்கள்? ஒளி, நீங்க ஒரு இருட்டுக்கு இருந்துட்டு லைட்டை போடுறீங்க, திடீரென்று வெளிச்சம் வருது. ஒரு டோர்ச் எடுத்துக்கொள்றீங்க, சுவிட்சை நவைக்கிறீங்க, பாயுது வெளிச்சம். இந்த வெளிச்சம் பாயிறது இருக்கிறதே, நீங்க லைட்டை போட்டோட சுவிட்சை போட்டோட லைட் பத்துறது இருக்கிறதே, இதோட ஸ்பீட் என்ன? இது பூமியில உழுவுறது ஸ்பீட் என்ன? இன்னும் ஸ்பீட்ல உழுவுது. இது
என்ன ஸ்பீட்ல உழுவு தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 2,99,792 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு. அன்னளவா சொல்றேன்னு சொன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்று சொல்லலாம். ஒரு செகண்டுக்கு ஒளியானது 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே பயணிக்கிறது. 3 லட்சம் கிலோமீட்டர். நீங்க செஞ்ச ராக்கெட், மனுஷன் செஞ்ச ராக்கெட் எத்தனை வேகத்துல போயிச்சு? மணித்தியாலத்துக்கு 35,000 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு. ஆனால் ஒளி, லைட் என்பது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் பயணிக்கும். இத பல ஆய்வுகள் மூலமா விஞ்ஞானிகள் அன்னளவாக நிரூபித்திருக்கிறார்கள். இப்ப மாடர்ன் சயின்ஸ் கணக்கு இதான். இதுக்கு பலவித விவாதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஞ்ஞான அறிஞர்களும் பலவிதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் மாடர்ன் சயின்ஸ், நவீன விஞ்ஞானத்தை பொறுத்தவரை ஒளியினுடைய வேகமாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருப்பது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு மனித உடம்புக்குள்ள வேலை செய்யும் சொன்னா, அந்த லைட்டுடைய பவர் வேலை செய்யும் சொன்னா, பூமி உருண்டையா இருக்குவா, இந்த உருண்டை உலகத்தை நீங்க ஒரு செகண்ட்ல 7 தடவை சுத்தி வருவீங்க. இப்படி போய் இப்படி சுத்தீங்க, சுர் சுர் சுர்ன்னு சுத்தீங்க. ஏன் அவ்வளவு வேகம்? இந்த பூமியை 7 தடவை நீங்க இந்த வேகத்தை வச்சிருந்தீங்கன்னா சுத்தி வந்துருவீங்க. நிலவை 1.5 வினாடியிலே நீங்கள் தொடுவீர்கள். 1.5 வினாடி. இந்த நிலவு இருக்கே, பூமியிலிருந்து இந்த நிலவு 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர்ல. ஆனா லைட்ல பவர் என்ன? செகண்டுக்கு 3 லட்சம். கிட்டத்தட்ட 1.5 வினாடிகள்ல அந்த பவர் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம சந்திரனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு டக்குன்னு வந்துடலாம் இந்த பூமிக்கு. இவ்வாறு ஆன்மீகம் பெற்ற, இவ்வாறு சக்தி பெற்ற ஒரு மனிதர் யார் இருக்கிறார் இந்த உலகத்திலே? நீங்க நினைச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய கைவிரலை சுட்டிக்காட்டி சந்திரனை பிளந்தார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைட்டுடைய ஸ்பீடிலே, ஒளியுடைய வேகத்திலே பயணித்தார்கள். ஒளியுடைய வேகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலே இருந்தது. ஒளியால தான் அவ்வாறு பயணம் செய்ய முடியும். சாதாரண எடையுள்ள மனுஷனால ஒரு பயணம் செய்ய முடியாது. E = mc². இதுதான் விதி. பாரமான பொருள் அண்டவெளிக்கு பயணம் செய்ய முடியாது. இது ஒரு விஞ்ஞான விதி. இதை அடிப்படையாக கொண்டுதான் பல விதிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்தது தற்போதைய மாடர்ன் சயின்ஸ் அடிப்படையில் 3 லட்சம் கிலோமீட்டர் என்றோ சொல்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தத்தை பொறுத்தவரை, அவர்களுடைய தாற்பயத்தை பொறுத்தவரை அது 10 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டாகவும் இருக்கலாம், அதை விட கூடுதலாகவும் இருக்கும். ஒரு நொடியும் கிடையாது, ஒரு வினாடியும் கிடையாது. அதற்குட்பட்ட ஒரு நேரத்தை உங்களுடைய மூளைகளால் உங்களால் யூகிக்க முடியுமா? ஒரு செகண்ட், இது உங்களால் யூகிக்க முடியும். ஒரு செகண்டுக்கு கீழேயும் ஒரு செகண்ட் இருக்கு, இன்னொரு அப்படியே நேரம் போயிட்டு இருக்குன்னு சொன்னா அதை எப்படி நீங்க யூகிப்பீங்க? அது உங்களால் யூகிக்க முடியாது. அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அந்த வேகத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவை தொட்டார்கள், நிலவை பிளந்தார்கள். லைட்டை விட, ஒளியை விட வேகமான
ஸ்பீடிலே, வேகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேகம் இருந்தது. மேராஜுக்கு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைத்துல் முகத்தஸ்ல இருந்து என்ன செஞ்சாங்க? மேராஜுக்கு போனாங்க. இந்த பயணம் எப்படி நடைபெற்றுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் உயிரோடும் சென்றார்கள். இதுதான் தீர்க்கமான முடிவு, உலமாக்களின் முடிவு, ஷரியாவின் முடிவு, தரீகாவின் முடிவு. உடலோடும் சென்றார்கள், உயிரோடும் சென்றார்கள். இந்த இடத்தை தான் விஞ்ஞானத்தில் ஒரு விதி குழப்புது. E=mc² என்பது தடுமாறுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய விதி குழப்பம் அடைகிறது. அதாவது ஒரு நிறையுள்ள ஒரு பொருள், எனக்கு ஒரு நிறை இருக்குவா, எனக்கு ஒரு நிறை இருக்கு, நான் நிறையுள்ள ஒரு பொருள், நான் ஒளியுடைய வேகத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒளியுடைய ஸ்பீடிலே போக வேண்டும் என்று சொன்னால், E என்று சொல்லப்படக்கூடிய எனர்ஜி என்னிடத்திலே இருக்க வேண்டும். என்னிடத்திலே நிறை இருக்கிறது, ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். அந்த பொருளை தூக்கி செல்வதற்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுகிறது, ஒரு ஃபியூல், ஒரு புஷ் தேவைப்படுகிறது. அப்போதுதான் என்னால் வானத்துக்கு செல்ல முடியும், உயரத்துக்கு பறக்க முடியும். அந்த பெருமதியான பிண்டத்தை, சடத்தை தூக்குவதற்கு ஒரு எனர்ஜி வேண்டும். ஒரு ராக்கெட் ஒன்று செய்யறோம்னு வச்சுக்குவோமே, அது இருக்கி ஒரு 50,000 கிலோ, இல்லாட்டி ஒரு 60,000 கிலோ, எத்தனை கிலோனாலும் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள என்னென்ன இருக்கும்? ராக்கெட்டுக்குரிய சாமான்கள் இருக்கும், ஆக்கள் ரீப்பாக அவரோட சாமான்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் ராக்கெட்டா விண்வெளிக்கு போகுது. சரியா? இப்ப விண்வெளிக்கு போகக்குள்ள அது சும்மா போகுது. அந்த 60,000-70,000 கிலோக்கு நிகரான புஷ் தள்ளுவது இருக்க வேண்டும் அந்த ராக்கெட்டுக்கு கீழே. அது சமமா இருக்கணும். 70,000 கிலோவாக இருந்தால் ராக்கெட், 70,000 கிலோவுக்கு ஈடு இணையான அழுத்தம் அந்த ராக்கெட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும், புஷ் தள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த ராக்கெட் பறக்கும். இப்ப என்ன எடுத்துக்குங்க, நான் ஒரு பொருள், நிறையுள்ள ஒரு பொருள், நான் ஒளியுடைய வேகத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு புஷ் இருக்க வேண்டும், எனர்ஜி இருக்க வேண்டும். அந்த புஷ் இருந்தா தான் நான் மேல போவேன், இல்லாட்டி போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நிறை இருந்தது. அந்த நிறை ஒளியுடைய வேகத்திலே பயணித்தது. அந்த நிறைக்கு சமமான, சமன்பாடான, நேர்த்தியான, இணக்கமான ஒரு எனர்ஜியும் அவர்களுடன் இருந்தது. அதனால் தான் ஒளியுடைய வேகத்திலே அவர்களால் பயணிக்க முடிந்தது. விஞ்ஞான அடிப்படையிலே. நான் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இந்த இடத்திலே இணைக்கிறேன். இப்ப வலிமார்கள் தண்ணிக்கு மேல நடந்தாங்க என்று சொல்றாமல்வா? தண்ணிக்கு மேலேயும் நபிமார்கள், வலிமார்கள் நடப்பார்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? நாம போனா தாண்டுருவோம், தாண்டா கதை முடிஞ்சு. தண்ணிக்குள்ள ஹால வச்சு ஒரு ஆள் நடப்பாரா? கதை முடிஞ்சு. ஆனா சூஃபியாக்கள், வலிமார்கள் நடந்திருக்கிறார்களே, இதுக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன? சூஃபியாக்கள், ஆரிபீன்கள் பாரமற்றவர்கள், எடையில்லாதவர்கள், நிறையற்றவர்கள். கடலுக்குள்ள பனிக்கட்டிய போடுறீங்க, மரக்கட்டைய போடுறீங்க, ஒரு ரெஜிபம் துண்ட போடுறீங்க, தாழுமா மிதக்குமா? மிதக்கும். ஏன்? கடலினுடைய பரப்பளவு அதை தாங்கிக் கொள்ளாது. ரெஜிபம் கடலிலே மிதக்கும், மரக்கட்டை கடலிலே மிதக்கும், பனிக்கட்டி கடலிலே மிதக்கும்.
இந்த பனிக்கட்டி போன்றவர்கள் தான், பாரம் இல்லாதவர்கள் தான் ஆரிபீன்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், நபிமார்கள். அவர்களால் சாதாரண நிலத்திலும் நடக்க முடியும், கடலிலும் நடக்க முடியும். ஏன்? அவர்கள் பாரம் இல்லாதவர்கள். பாரம் இல்லாதவர்கள் எந்த தண்ணீரையும் கடந்து செல்வார்கள், எந்த சமுத்திரத்தையும் நடந்தே கடப்பார்கள். இது ஆன்மீகம் பெற்றவர்களுக்கு மாத்திரம்தான் சாத்தியம். நம்மை போன்ற இருளடைந்த கூட்டத்துக்கு இது சாத்தியம் இல்லை. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திரு உடலுடனும் திரு உயிருடனும் தான் மேராஜ் யாத்திரைக்கு சென்றார்கள். 7 வானம் கடந்து சென்றார்கள். சிதறத்துல் முன்தஹாவை அடைந்தார்கள். பைத்துல் மாமூரை கண்டார்கள். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒளியுடைய வேகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்த காரணத்தினால் தான் இது சாத்தியமானது. இல்லாட்டி சாத்தியமே இல்லை. நிலவுக்கு ராக்கெட் அனுப்புறாங்க. 35,000 கிலோமீட்டர் தூர வேகத்தில் அது ஒரு மணித்தியாலத்துக்கு போகுது. இதே ஸ்பீட்ல போனா சந்திரனை எப்ப அடையிறோக? நாட்கள் எடுக்கும், காலங்கள் எடுக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்திரனை, அதையெல்லாம் விட அதற்கு அப்பால் உள்ள 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை அடைந்து பைத்துல் மாமூரை சந்தித்து திரும்பி வந்தார்களே, இதெல்லாம் நொடிப்பொழுதில் நடந்த விடயங்கள் தான். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் சூரியனுக்கு ஒப்பாக்கி காட்டினார்கள். நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை விட பிரகாசமானவர்கள். அறிவியல் அடிப்படையிலே நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி இருக்கிற இடத்திலிருந்து சூரியன் எத்தனை தொலைவில் இருக்கு தெரியுமா? 150 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 150 மில்லியன் கிலோமீட்டர். நிலவெல்லாம் பக்கத்தில் இருக்கு. அப்படி நான் பார்க்கக்குள்ள அது 3 லட்சம் சொச்சம் கிலோமீட்டர் தான். சூரியன் மிக தொலைவில் இருக்கு பூமியில. இந்த பூமிக்கு இந்த சூரிய ஒளி ஒவ்வொரு நாள் காலையிலையும் வருதுவா? இந்த சூரிய ஒளி வருவதற்கு, இந்த பூமியை அடைவதற்கு 8 நிமிஷம் தேவைப்படுது சூரியனுக்கு. இப்ப காலையில சூரிய வெளிச்சம் வருதுவா? சூரியன் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த சூரிய வெளிச்சம், அந்த பிரகாசம் தொலைவில் உள்ள இந்த பூமியை அடைவதற்கு 8 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. 8 நிமிடத்துக்கு பிறகுதான் சன்ரைஸ் என்கிறத நீங்க கணிப்பிடுவீங்க. சூரிய உதயம் பண்ணி நீங்க எழுதுவீங்க. அந்த 8 நிமிடம் தேவைப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியாக இருப்பதால், சூரியனை விட பிரகாசமானவர்களாக இருப்பதால், அந்த ஒளி இந்த பூமியை வந்தடைவதற்கு 8 நிமிடங்களா தேவைப்படும். 8 நிமிடங்கள் என்கிறது அதிகம், வீண் விரயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சூரியனுடைய இடத்திலே இருந்தால் அல்லது சூரியனுக்கு அப்பால் இருந்தால் அந்த ஒளி ஒரு வினாடிக்குட்பட்ட நேரத்திலே உங்களை பூமியை வந்தடையும். நம்முடைய முகத்திலே அந்த ஒளி படும். இந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த பேரொளிக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எந்த ஒளிக்கும் இந்த சக்தி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை சஹாபாக்கள் பார்க்கவில்லை. ஏன்? அது பிரகாசமானதாக இருந்தது. சிலர் கண்ணியமாக கருதி பார்க்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் என்ன? லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அவனை எத்திக் கொள்ளாது, அவனே பார்வைகளை எத்திக் கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னூர், பேரொளி என்ற உச்சத்திலே, பேரொளி என்ற தஜல்லியிலே இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை
வெற்று கண்ணால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். பார்வைகள் அவனை எத்திக் கொள்ளாது என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தஜல்லியிலே இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்தை, பேரொளியை பார்வைகள் எத்திக்கொள்ள தவறியது. ஏன்? இறைவனை பார்வைகள் எத்திக்கொள்ளாது. நான் என்ன கூற வருகிறேன் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போன்று சாதாரணமான மனிதர், நம்முடைய கற்பனைக்கு எட்டியவாறு ஒரு மனிதர் என்பதை எல்லாம் நாங்கள் மறந்துவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கை, அவர்களுடைய கண்ணியம் எங்கோ இருக்கிறது, நாம் எங்கோ இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு மோஜிசத்துக்கு பின்னாலும், வலிமார்களுடைய ஒவ்வொரு கராமத்துக்கு பின்னாலும் அறிவியல் ரீதியான விளக்கங்கள், அறிவியல் ரீதியான காரணங்கள் இருந்தே ஒரு கராமத்தும் ஒரு மோஜிசத்தும் நடக்கிறது. உலகம் அழியும், உலகம் அழியும் என்று சொல்றோம் அல்லவா? உலகம் அழியாதென்று நம்புறவன் காவிர். இந்த உலகம் எப்படி அழியும்? ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சு எல்லாம் நாசமாயி எல்லாம் போய் சரி அப்படி அழியும்? அப்படி அழியாது இந்த உலகம். இந்த உலகம் அழியறதுக்கு ஒரு தியரி வேணும், ஒரு கோட்பாடு வேணும். அந்த கோட்பாடு அடிப்படையில் தான் இந்த உலகம் அழியும். பூமி சுற்றுவது விஷயம் ஒன்றிருக்கு. பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. தன்னைத்தானே சுற்றுவதை பூமி நிறுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? நாமெல்லாம் தூக்கி எறியப்படுவோம். ஈசல்கள் போன்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? ஈசல்கள் போன்று தூக்கி எறியப்படுவோம். மலைகள் பிடுங்கி எறியப்படும். கடலுக்கடியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி பேரலைகள் ஏற்படும். 5 அடி 6 அடியிலாம் வராது, 120 200 அடியில வரும். இப்படியெல்லாம் அழிவுகள் வரும். இப்படியெல்லாம் அழிவுகள் வந்துதான் இந்த உலகம் அழியும். இந்த பூமியில மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன உலக அழிவுக்கான அடையாளங்கள் எல்லாம் சயின்ஸ் ரீதியாகத்தான் நடக்குமே அன்றி சயின்ஸுக்கு புறம்பாக, அறிவியலுக்கு புறம்பாக அது நடக்காது. அது நடந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் இருக்கும். அறிவியலை மையமாக வைத்து தான் அந்த நிகழ்வு நடக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேச வேண்டி இருந்தால் எவ்வளவு பேசலாம் சகோதரர்களே. நேரமின்மை காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.